இப்பான் ஆரம்பிக்கப்படுது. நம்ம ஆரம்பமாக இப்பான் வந்திருக்கு. அந்த 5:05 தொடங்க போகிறேன்னு கூப்பிட்டவங்க இன்றைக்கு வந்துருக்கிறோம். இந்த நிகழ்வு பொங்கல் நிகழ்வு ஆரம்பமாக நிகழ்வை தான் எடுத்துருக்கிறோம். பாருங்கள், இது தொடர்ச்சியான இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பொங்கல் நிகழ்வு தொடர்ச்சியாக எடுக்கப்படும். முழுமையாக பாருங்கள், முழு காணொலியையும் பாருங்கள். முதலாம் தரமாக சிவன் மக்களால் நடத்தப்படும் பொங்கல் விழா. இது கூப்பிட்டோடியாக வந்தனா இதை பாருங்கள், தொடர்ச்சியாக பார்த்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நன்றி. வணக்கம் கணேசன். வணக்கம் சந்திரன். எங்கள் அழைப்பேற்று இங்கு வருகை தந்துள்ளதற்காக மிக்க நன்றி. உங்கள் யூடியூப் சேனலுக்காக நான் செவ்ரோன் மாநகரில் நீண்ட காலமாக நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பொங்கல் விழா இவ்வருடம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வருடம் எமது மக்கள் ஒன்று கூடி ஏன் நாங்கள் செவ்ரோன் மாநகரில் ஒன்று கூடி பொங்கலை செய்யக்கூடாது என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில மக்கள் ஆதரவு உடனடியாக தந்தார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் மக்களின் ஆதரவு அதிகமாக இருக்கின்றது. வர்த்தகர்களும் பொதுமக்களுமாக சேர்ந்து இந்த பொங்கல் நிகழ்வை கடந்த கால முன்னாள் மாநகர முதல்வர் ஸ்டெபான் அவர்கள் தலைமையில் இந்த பொங்கல் விழாவை செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களது நிகழ்வினை உங்களது யூடியூப் ஊடாக பரிசந்திரன் ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் இந்த நிகழ்வினை பார்ப்பதற்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வினை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இதற்காக உங்களது ஆதரவு கிடைத்தது. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். செவ்ரோன் மக்களால் செய்கிறீங்களா இல்லாட்டி செவ்ரோன் மக்களும் வர்த்தகர்களும் சேர்ந்து குறுகிய நாளைக்குள் இந்த நிகழ்வு ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஒரு 15-20 நாளைக்குள்ள தான் இந்த ஆயத்தம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்துடுறேன், வீடியோ எடுத்து விட சொல்லி. அப்போ நிச்சயமாக வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. பொருள் அமையாததால் அதை சற்று தாமதமாக்கி இப்போ எங்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த இடம் கிடைத்துள்ளதால் குறுகிய நாட்களுக்கு, பெரிதாக நீண்ட நாட்கள் எடுக்கவில்லை, குறுகிய நாட்களுக்கு இந்த ஆயத்தத்தை செய்து இன்று இந்த நிகழ்வினை செய்வதற்கு நாம் முன்வந்துள்ளோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் வந்திருக்கின்றார்கள். முதலில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்காக திரு சத்யா அவர்களையும் திரு சுதர்சன் அவர்களையும் ஒழுங்கு செய்துள்ளோம். முதலில் திரு சத்யா அவர்கள் நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்கு அழைக்கின்றோம். திரு சத்யா. வணக்கம் தேசத்து உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? பொங்கல் சாப்பிட போறீங்க, ஆவுன்னு கைதட்டாம பொங்கல் இருக்கு பின்னாடி. சரி, மேலும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களுள் ஒன்றான தைப்பொங்கல் உழவர் திருநாள் இன்றைக்கு உலகம் எல்லாமே கைகூப்பி தொழுகின்ற உழவர்கள் திருக்குறளிலே சொல்லியிருப்பார்கள். உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்ற யார் முடிய போறீங்க? உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாரும் தொழுதுண்டு பின் செல்வார். இந்த உலகம் முழுவதும் விவசாயங்களால் நிறைந்திருக்கு. இன்றைக்கு உலகத்திலே சந்தை என்று சொல்ல ஒன்று பெற்றோருக்கு மற்றது சாப்பாடு. எங்கேயாவது கொண்டு போட போகிறாங்கன்னா லாஞ்சப்பட்ட போய் நாங்கள் கோழிப்பட்டி அரிசி தான் முதல் வாங்கியிருக்கோம். எனவே எங்களுடைய பண்பாட்டு உரிமைகள் ஒன்றாக தைப்பொங்கல் திருநாள் 93ஆம் பிராந்தியம் செவ்ரோன் பகுதியை வாழ்கின்ற மக்களாலும் வர்த்தகர்களாலும் இந்த முறை முதன்முறையாக சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது.
எதிர்பார்த்ததைப் போல இங்கே பெருந்திரளான மக்கள் வந்திருக்கின்றீர்கள். சத்யா, சொல்லுங்கள். என்னென்ன நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று முதற்கட்டமாக இந்த பிரதேசத்தின் முன்னாள் நகரசபை நகரபிதா அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக. அதனைத் தொடர்ந்து எல்லோருக்கும் இன்றைய முக்கிய நிகழ்வான பொங்கல் நிகழ்வு ஏற்கனவே அந்த பொங்கல் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு மண்டபத்திற்குள் எங்களுடைய செவ்ரோன் வாழ்ந்த மக்களால் உள்ளே கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து வரவேற்பு நடனம் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் இங்கே நடைபெறும். எல்லாமே ஒரு பல்வேறு குடும்பங்களும் வாழ்கிறார்கள். இப்படியாக நிகழ்வுகளால் நாம் எல்லோரும் முகங்களில் சிரித்து பார்க்க முடியும், சந்தோஷத்தை பார்க்க முடியும். சில மொழிகள் எங்களுடைய பண்பாட்டு உண்மைகளை நாங்கள் உங்களோட எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக உண்மையை நான் எந்த நிகழ்வுக்கு போனாலும் சொல்ற ஒரு விஷயம், சின்ன பிள்ளை ஒரு டான்ஸ் ஒரு டீச்சர் அதை பழக்கி அதை பிள்ளைக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் சிம்பிள் அது வலிக்கும். எவ்வளோ ஆசை அப்பா அம்மா சொன்னாங்க கைதட்டி அவர் உற்சாகப்படுத்தாங்க. பல முறைகளை பார்த்துருப்பீங்க. சார் செவரோன்லாம் இருக்கிற அவர் செவரோன் பாசையை வச்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். சத்யான சொன்னது போல செவ்ரோனுக்கு வந்து போக நான் செவ்ரோன் இருக்கிறேன். ஆனாலும் செவ்ரோனில் வந்து இந்த தைப்பொங்கல் விழாவை வந்து கணேஷனை எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிங்கள நான் அதுக்கான பப்ளிசிட்டியை செய்து எல்லாரும் போடுறான். இவ்வளோ மக்களை நீங்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் வந்து முதலாவது தைப்பொங்கல் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் தெரியவில்லை, அவரைத்தான் நாங்கள் வரவேற்க வேண்டும். செபாம் கத்தியோன் மதிப்பளிக்க இருக்கிறார்கள். மங்கள விளக்கேற்ற நிகழ்வு இருக்கிறது இல்லையா சத்யாண்ணா? ஓ அதோடு முதலில் எல்லோருக்கும் பெரும் நன்றி. செவ்ரோன் மாநிலத்தில் வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் ஒரு கரகோஷம் உண்டு. அவர்களுடைய அனுசரணையோடு தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. கிட்டத்தட்ட 15-20 மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. எல்லோருடைய நிதி பங்களிப்பு அனுசரணையோடு மக்கள் ஆர்வம் இங்கே நடைபெறுகிறது. இன்னும் ஒரு விஷயம் சத்யானா, பொங்கல் நிகழ்வு பல இடங்களில் நடைபெறாவிட்டாலும் இந்த முறை இந்த செவ்ரோனில் நடக்குதா பெரிய நினைக்கிறீங்க? முதல் முறையாக நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு மேலாகவே இங்கே செவ்ரோனுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அரசியலில் கூட எங்களுடைய மக்களுடைய தாக்கம் இருக்கும் அளவுக்கு செவ்ரோன் மக்களின் வாழ்வியல் இங்கே அமைந்திருக்கிறது. எனவே அது இப்படியான நிகழ்வை நடத்தத்தான். அது மட்டுமல்ல, இந்த தைப்பொங்கல் சிறப்போடு இங்கே பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், முத்தான கலைஞர்கள் இல்லையா? பார்ப்போம் நிகழ்ச்சி எப்படி இருக்கின்றது சார். செவ்ரோன் முந்திய மேயர் ரிவரான்னா மேயரை கூப்பிட்டுருக்குறாங்க. செவ்ரோன் நிகழ்வை ஆரம்பிக்கும்
ஸ்டெஃபான் கத்தூர் அவர்கள் அவரை நாங்கள் வரவேற்க காத்திருக்கின்றோம். எல்லோரும் எழுந்திருக்கிறேன். அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஒரு கரகோஷத்தோடு அவர்களை வரவேற்கும். Yes, எங்களுடைய பண்பாட்டு உரிமையவர்கள் ஒன்றான பெருந்தகைகளை நாங்கள் பொன்னாடை போட்டு வரவேற்கிறோம். ஸ்டெஃபான் கத்தூர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சின்னராசா கணேஷ் அவர்கள் செவ்ரோன் மாநிலத்திலே தலைமுறைக்கு எதிராக வர்த்தகத்துறையில் இருக்கும் ஒரு வர்த்தகர் பொன்னாடை போட்டி அவரை வரவேற்பார். ஓங்கி ஒரு கரகோஷம் அவருக்கு. அவரோடு வந்திருக்கும் நஷாத் அவர்களுக்குரிய மலர்ச்செடியை சாந்தி ராஜன் அவர்கள், செல்வி மெரினா, செல்வரஞ்சன், நஜாத், செல்வி தானியா, லக்ஷன், சசிகர், அக்கீம் ஆகியோர் அவர்களுக்குரிய மலர்ச்செடியை மெரினா, செல்வரஞ்சன், தானியா, லக்ஷன் இருவரும் வழங்குகிறார்கள். அடுத்து மங்கள விளக்கேற்ற முன்னாள் நகரசபை முதல்வர் ஸ்டெஃபான் கத்தியோனை வந்து அழைக்கின்றோம். அடுத்து திருமதி கிருபா செல்வரஞ்சன், திருமதி சாந்தி ராஜன், திருமதி அகிலா ஜெயசீலன், திருமதி ரூபா லக்ஷன் சசிகர். Nous invitons M. Stéphane Gatillon d'arriver maintenant, s'il vous plaît. தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக கிருபா செல்வரஞ்சன் அவரை Et nous demandons également M. Gilbert d'arriver là aussi. Merci. கிருபா செல்வரஞ்சனை தொடர்ந்து சாந்தி ராஜன் லக்ஷன், திருமதி ரூபா லக்ஷன், திருமதி அகிலா ஜெயசீலன் அவர்கள் தொடர்ந்து மங்களம். கொஞ்சம் சிரிங்க. சிரிக்க சொல்ல வேண்டிய நீங்கள் கைதட்டாலும் சிரிக்கலாம். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இங்கே வந்தவர்கள் இருப்பவர்கள். தொடர்ந்து நாங்கள் நன்றி மங்கள விளக்கு ஏற்றி ஆரம்பித்த பெண்மணிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாம் வணக்கம் செலுத்தி நிகழ்வை ஆரம்பிப்பது வணக்கம். எங்களுடைய தாயக விடுதலை போரிலே உயிர் நீத்த போராளிகளுக்காக, இலங்கை இந்திய படைகளாலும் இளைஞர்களாலும் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக சில நிகழ்வுகள் மௌனமாக அஞ்சலி செலுத்தினோம். Nous demandons à tout le monde de présenter une minute de silence pour les victimes au Sri Lanka. Merci. நிறைவு செய்வோம். அனைவரும் உட்காருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு தாராளமாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன்.
Je vous invite. Merci. Vous pouvez mettre là-haut. தொடர்ந்து ஒரு அழுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரமாணமான வரவேற்புகளை எதிர்பார்ப்பதற்கு மகிழ்வாக இருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இது சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய வர்த்தகர்கள், தன்னார்வலர்கள், நலவிரும்பிகள் எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை ஏற்பாட்டாளர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வசிக்கிற நேரம் தான் பொங்கல் பாடிய முழுவதும் ஒரு குலவ சத்தம் ஆறு குலவ சத்தம் குலவ சத்தம் என்ன தெரியுமா? சரி, என்னுடைய விவசாயம் சொல்லுவார்கள், அவர்கள் ஏற்படி தத்தார்களுக்கு சூழல் சொல்லி அது விவசாயம் கடுமையாக விளைந்த பொங்கல் அங்கே தயாராக இருக்கிறது. அதை செவ்வரம் வாழ்ந்த மக்களின் அறிவித்து கொடுக்கிறது. ராஜி விஷயா பொங்கல் பாடி மண்டபத்துக்காக நிர்மலா பாஸ்கரன் சப்சவாதி செல்லுடன் சுரேயா மகேந்திரன், பிரேமியா சீலன், திருமகன் ஜீவா, மைதிலி சுந்தர சீலா இவரெல்லாம் அதுக்கு முன்பாக ஒரு பொங்கல் நடனம் நாங்கள் நடனத்தை பார்த்து பின்னர் பொங்கல் பார்க்கலாம். பொங்கல் பாத்திரத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த நடனத்துடைய பாடலை யாராக செல்வி பிரடயா, ஜோயினா, சங்கீதா, அரிசியா பிரடயா, ஜோயினா, சங்கீதா என்ன மாதிரி கூப்பிட்டு ஓடி வரும் அழக்கூடாது. நிர்மலா ஆகிறான் அவருடைய நிர்மலா ஆகிறான். நீங்க ஐபோன் ஐபோன் பார்க்க சரி அவர் பாடலே இருக்குதா?
नंरी आदिरानी सेवा एप्पा बहुत कह दो जूसा कह दो जैसे ओके இன்னொரு கரகோஷத்தோட மெஸ்ஸி நன்றி பார்த்தீங்களா பேசுகிறவங்க பிஸியாக இருக்காங்க நீங்களும் ஒரு சுண்டல் பொங்கல் தந்தாதான் கைதல் போட்டு தெரியும் சரி இப்போ மண்டபம் எதுவும் வர போகிறது எல்லோரும் அந்த பொங்கல் பொருட்களை மண்டபத்தில் கொண்டு வருவதற்காக சுதந்திர காட்சி கொண்ட தனியை விட்டு கொடுக்க திருமதி ராஜி விசியா निर्मला भास्कर सबसे आगे से
சுகன்யா மகேந்திரன், பிரேமியா சீலன், திருவாரூர் ஜீவா, மைதிலி சுதர்சன் ஆகியோர் வந்தவர்கள் இன்றைய பொங்கல் கொடுப்பார். எடுத்து ஒரு கரவசத்தோடு அதற்கும் வாங்கி நன்றி. அது ஒரு தேசத்திலே அதான் வளமை. இளம் பெண்கள் முன்னே வர, இளைஞர்கள் முன்னே வர, அப்பா அம்மா மாமன் மாமி சுற்றம் சுற்றத்தார் சண்டை போட்ட வரவங்க நாங்கள் அன்றைக்கு போய் கதைப்போம். எல்லாம் மறந்துடுவோம். சின்ன சின்ன சண்டைகள் சொந்தங்களுக்கு இருக்கும். ஆனால் பொங்கல் எங்களுடைய பண்பாட்டு உரிமைகள் சார்ந்த நிகழ்வுகள் வரும்பொழுது மாமன் மச்சான் எல்லோரும் வாசற்படியிலே இருப்பார்கள். மீண்டும் ஒரு முறை அந்த ராஜி விசயா, நிர்மலா பாஸ்கரன், சம்சவாகினி செந்தூரன், சுகன்யா மகேந்திரன், பிரேமலா சீலன், திருமகன் ஜீவா, மைதிலி சுந்தரசிவன் அனைவருக்கும் எங்களுடைய பெருமாண்ட நன்றிகள். ஒரு கரகோஷம் கொண்டு கட்டுங்க பொங்கல் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு கிளாஸ் உள்ள இறங்கினா நீங்கள் சுற்றாக இருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை 93 இங்கே தந்ததான் வாசிச்சா பிரேமியா ஜெயசீலன் மன்னிக்க வேண்டும். சிறிய தவறு ஒன்று நடந்து அவருக்கு பதிகளாக துணிஞ்சு வந்து தன்னுடைய பேர் ஜெயசீலன் தன்னுடைய கணவரின் பேர் பிள்ளையா சொல்லிட்டு பதிகளாக இதுதான் வேணும். ஒரு 5-4 மணி நேரம் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு எங்களுடைய கலை சார்ந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடி விட்டு செல்வோம். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி. 93 ஆகிய வர்த்தக அவர்களுக்கும் அவர்களுடைய அரசர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து யூடியூப் சந்திரன் இங்கே நேரடியாக இந்த நிகழ்வை தன்னுடைய யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். அதை நான் சொல்ல வேண்டும். தானாக நீங்கள் சிறப்பாக கலந்து சிறப்பாக நிகழ்வை செய்ய வேண்டும் என்பதற்காக யூடியூப் சந்திரனுக்கு எங்களுடைய நன்றி. ஒரு கையை காட்டி வந்து கிட்டத்தட்ட தொடங்க முதலே வந்து சரி விரைவாக கொண்டு செல்ல வேண்டும். நகரசபையில் நகர்ந்த அவர்களையும் நான் வலியுறுத்த வேண்டும். இந்த நிகழ்வு உங்கள் எல்லோரையும் வரவேற்பதற்காக வரவேற்புரை பொங்கல் உரை வழங்குவதற்காக செவ்ரோன் பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு தலைவருக்குமேலாக ஒரு வர்த்தகராக ஒரு வர்த்தக பிரமுகராக இருக்கும் சீனிராசா கணேஷ் லாச்சா பிரதான் வர்த்தகத்தின் மையப்பகுதி அங்குதான் அவருடைய வர்த்தகத்தை ஆரம்பித்தார்.
இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முன்னின்ற வர்த்தகர்களில் அவரும் ஒருவர். இந்த பொங்கல் விலைக்கு தகுதியானவர் கூட. அது அவரை அழைக்கின்றேன் பொங்கல் விலை வழங்குவதற்கு. வாருங்கள். மீண்டும் மீண்டும் நன்றி அனைவருக்கும். பொங்கல் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று எமக்கு பணித்துள்ளார். அதில் சில நிறைவான கருத்துக்களும் இருக்கும். இருப்பினும் அதை பெருமனதுடன் ஏற்றுக்கொள்ளும். சங்கத்தமிழ் பொங்கியிட வங்கக்கடல் அலை மோதி விளையாடி வர தென்றலும் தாளாட்டிட தீந்தமிழும் இசைப்பாடும் தீந்தமிழும் முரசங்கள் ஒலித்திட பொங்கு தமிழே புவியாடும் இன்பத்தமிழ் அன்னை தமிழே அழகு தமிழ் வாழ்த்தோடு முதலில் வணக்கம். தமிழே அமுதே தாய்மகளே ஆண்டின் உதயமில்லை நானிலவனுக்கும் வளங்கள் சிறந்து விளங்கிட உழவுக்கும் உரிமைக்கும் உயர்வு நிறைந்திட மார்கழி திங்களில் அறுவடை செய்வார்கள். தை திங்களில் பூமி தாய்க்கும் சூரியனுக்கும் உழுதிட உதவிய கால் நடைகளுக்கும் கலப்பைக்கும் நன்றி சேர்க்கும் விதமாக தைப்பொங்கல் இருக்கின்றது. பொங்கல் பல ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக முன்னோர்கள் காத்து வந்த பாரம்பரிய பொக்கிஷம். சிந்து வழி நாகரிக வழிகாட்டுதலில் பொங்கலில் புதுமணல் பரவி புதுப்பானையிலே பொங்கல் திட்டம் நடைமுறைகளை காத்து வருவதே இன்று வரை பொங்கலுக்கும் பெண்களுக்கும் நிறைவுண்டு மங்களகரமாக வந்து பொங்கல் வருவதே அவர்கள். அதனால் தான் இந்த பொங்கல் பானைகளை பெண்களே காவி வந்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். வெண்பொங்கல் அவளுடன் சர்க்கரை பொங்கல் தித்திக்கும் இனிப்போடு மகிழ்ச்சிகள் பொங்கிட பழமை நினைவுகள் இளமை புதுமைகள் கூட்டு சேரும் முத்தான நன்னாள் இந்நாள் பொன்னாள். கும்மியும் கோலாட்டமும் கிளித்தட்டும் கிட்டிப்புள்ளும் பல்லாங்குழியும் தாயக்கட்டையும் கண்ணாம்பூச்சி ஆட்டமும் சிலம்பாட்டம் மூன்று கால ஆட்டம் கூட்டாச்சோறு இன்னும் எத்தனை பழமையான பாரம்பரிய விளையாட்டு முறைகள் இருக்கின்றன. கால மாற்றம் பாதுகாக்க தேசம் விட்டு தேசம் வந்தோம். பாரம்பரியங்களை மறந்தோமா அல்லது நினைவில் வைத்திருக்கிறோமா என்றால் இங்குள்ள பலருக்கு நினைவில் இருக்காது. இருந்தாலும் அவருக்கு காட்சி செல்வதற்கு நம்மால் முடியாது. பொங்கலை தொடர்ந்தோம். பொங்கல் சிறப்பு பொங்கலுக்கு பெண்களுக்கு ஒற்றுமையை காட்டினார். செவ்வாய் மாநகரில் பொது வழியில் மக்களோடு வர்த்தகமும் சேர்ந்து நகரசபை முன்னாள் முதல்வரின் ஆதரவோடு இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரும் சிறியோர் பெரியோர்களுக்கு மிக முக்கியமான பெரியோர்கள் சிறியோர்களுக்கு பொங்கலின் பாரம்பரியத்தை சொல்ல வேண்டும். அந்த பொங்கலில் எத்தனை சிறப்புகள் இருக்கின்றது என்பதனை இன்றைய இளையோர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் தெரிந்தால் எமது பாரம்பரியம் தொடர்ந்து நீடிக்கும். அதை மக்களும் பாதுகாப்பார்கள், நாமும் பாதுகாப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு. நன்றி, வணக்கம். மிகவும் சுருக்கமாக சீனிவாசா கணேஷ் அவர்கள் தன்னுடைய பொங்கலுடைய தமிழ் சார்ந்த அறிவு சார்ந்த உள்ளடக்கி பேசிச் சென்றார். பொங்கலின் தாற்பயம், அது எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு எங்களோடு பண்பாடோடு அமைந்திருக்கிறது என்று சொல்லி பிரபல வர்த்தகர் முத்தமிழ் கலாமன்ற இயக்குநருமான சீனிவாசா அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றிச் சென்றார். தொடர்ந்து சிறப்புரையை வழங்குவதற்காக முன்னாள் நகரபிதா அவர்களை ஸ்டெஃபான் கேச்சியோன் அவர்களை இங்கே அழைக்க இருக்கின்றோம். அவர் உங்களுக்கு வாழ்த்தும் ஒரு சிறப்பான செய்தியும் இங்கே சொல்ல இருக்கின்றார்.
செவிமடுத்து கேளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த பிராந்தியத்துக்குரிய நகரவிதா அரசியல் சார்ந்த அவருடைய எதிர்கால கட்டமைப்புகள் சார்ந்த நிறைய விடயங்கள் சொல்லுவார். அவரை நீங்கள் தெளிவாக செவிமடுக்க வேண்டும் என்று பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். Maintenant, nous invitons M. Stéphane Gatchignon à présenter ses vœux de Pongal et le nouvel an Tamoul à la communauté Tamoul de France. Il a également un message à faire passer. Merci. Bonjour, simplement vous souhaiter des bons vœux. On a eu les bons vœux de l'année, maintenant les bons vœux pour vous. Je suis très content d'être là aujourd'hui, ça me rappelle énormément de souvenirs. Il y a des amis qu'on connaît depuis des décennies. On a toujours essayé à Sevran de faire en sorte que la communauté Tamoul puisse avoir une activité, puisse se développer. On a énormément aidé lorsqu'il y a eu les événements et les tueries au Sri Lanka contre la communauté. On a aidé pour Tamoul Ilam pour faire en sorte que les choses avancent. Et je me suis battu avec tout un tas de gens sur la question de Tamoul Ilam et essayer de faire comprendre à la communauté internationale tous ces enjeux qu'il y avait. Aujourd'hui, les plus jeunes d'entre vous, les gamins, ceux qui sont plus vieux aujourd'hui aussi, leur vie c'est ici, c'est en France, c'est à Sevran. Et je pense que là, les événements, il y a des choses importantes qui vont se passer dans les mois qui viennent. Et vous savez que je suis convié aux prochaines échéances électorales. Et ce que j'espère, c'est qu'en avril, après ces échéances, on puisse recommencer à retravailler intelligemment, à la fois en ville, pour aider la communauté à se regrouper, à refaire ses groupes de danse, à avoir un local. Sevran, le local Tamoul, c'était 1998. 1998, dans les tours où vous habitiez avant, avec notre ami qui est là depuis 30 ans, hein, on a commencé il y a 30 ans, voilà. Et je pense que c'est important, à la fois l'avenir, faire passer votre histoire, votre culture aux enfants, aux jeunes. Aujourd'hui, culture Tamoul qui fait partie de la culture française. Notre culture française aujourd'hui, elle est multiculturelle. Et pour moi, la culture Tamoul, elle fait partie de cette culture française aujourd'hui. Comme on appelle la petite cadencée, c'est ça qui est important. Voilà. Et donc, ce que je souhaite, c'est qu'on arrive avec vous, avec d'autres communautés. Voilà, il faut qu'on vive tous ensemble. Et pour vivre tous ensemble, il faut qu'on se connaisse. Donc, il faut qu'on travaille ensemble. Donc, retrouver ce qu'il y a eu à Sevran, les grandes fêtes à la salle des fêtes. Il y avait les danses, il y avait aussi tout ce qui était écriture, dictée, tout ça. Donc, retrouver des locaux, pouvoir retrouver une vraie association Tamoul à Sevran, c'est vraiment mon souhait. Et ensuite, continuer de travailler avec les représentants du Tamoul Ilam pour aussi continuer les droits des Tamouls qui sont aujourd'hui aussi au diaspora dans le monde, se faire connaître, faire ça et faire que un jour, j'espère, tout le monde puisse vivre en paix, en harmonie, que ce soit au Sri Lanka, au Tamoul Ilam ou en France, à Sevran. ஸ்டெஃபன் கட்சினியும் பதவியில் இருக்கிற காலத்தில் வந்து தமிழர்களுக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். முக்கியமாக 1998ஆம் ஆண்டு முதலாக தமிழர்களுக்காக ஒரு லோக்கல் ஒன்று கொடுக்கப்பட்டு அதற்கான செயற்பாடுகள் அதாவது காரியங்கள் நடந்திருக்கின்றது. அதே போல் இப்போ எதிர்வரும் அதாவது எலெக்ஷன் மேயரவிதா எலெக்ஷனில் வந்து அவர் பங்கு பெறப் போகிறார் மீண்டும். அதே போல் வெற்றி பெற்று மீண்டும் தமிழர்களுக்காக தமிழர்களோடு கைகோர்த்து வேலை செய்ய விரும்புகிறார். அதை இங்கு மட்டுமில்லை நமது இடத்திலையும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான முக்கியமாக தான் நினைப்பார் என்று அறிவித்திருக்கிறார். நன்றி. ஆணித்தரமாக சொன்னார். தமிழே லட்சம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஒரு முறை தொகுப்பாக இன்றைக்கு நாங்கள் எல்லா விதங்களாக நாம் தன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தேவை அரசியல் ரீதியான நாடு. நீங்கள் போராடுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி ஆணித்தரமாக அதை சொல்லி சென்றார். ஒரு தலைமுறையாக இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி உதாரணமாக அங்கே இருக்கிற அண்ணாவை கூட பார்த்து சொன்னார். அப்போ எவ்வளவு உன்னிப்பாக உங்களை கவனிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் தேவையான ஒன்று வெளிநாட்டு அரசியலிலே நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நாங்களும் ஒரு அரசியலுக்குள் எங்களை அறிந்தும் அறியாமல் செல்ல, அப்பொழுதுதான் எங்களுக்கான இருப்பும் எங்களுக்கான வாழ்வும் இங்கே சௌகரியமாக அமையும். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே செவ்ரோன் வாழ் மக்கள் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். பக்தர்களுக்கு ஒரு முறை நன்றி. இது ஒரு அத்திவாரம், ஆனால் மிகவும் ஒரு பாரிய வெற்றியை தேர்ந்த நம்பிக்கையோடு வாழுங்கள் வாழுங்கள் போன வாழ போறீங்க. குளிர்நடமா குளிர்நடமா குளிர்நடனம் குளிர்நடனமா ஓகே. சங்கீகா சங்கீகா நீங்களா அங்கே எழுதி பார்க்குறீங்க. அவக்கே அவளோட பேர் தெரியுது. நிறைய பொங்கல் பின்னிக்கு இந்த அடிச்சிருக்கணும் போனேன். அடுத்தது கன்சிகா டன்சிகாவா கான்சிகாவா கன்சிகா ஏப்பா இல்லை அந்த பாட்டு காட்டுறீங்களா? அவதான் ஓவியா ஓவியா அவன் ஒரு சினிமா நடிகர். வா 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 ஓடி வா. பாட்டு கொடுத்துருக்கீங்களா? பார்த்தீங்களா முதல்ல ரெடியாக ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் உழைப்பா யார் ஒரு டான்ஸ் என்ன பேர் அவருக்கு உங்களுக்கு பழக்கிறதா? நீங்களா பழகிட்டீங்களா? ஒரு கை தட்டம் பேசாமல் இருக்கிறீங்க. அந்த இன்னொரு புலம்பெயர் பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே எங்களுடைய கலாச்சாரம் ஒட்டி கொண்டது என்று உறுதியுண்டு. ஒரு சில நிமிடங்கள் தான் மிக திறமையாக ஆரம்பிச்சோம். அதற்காகவே நீங்கள் அவர்களாகவே பழகி அவர்களாகவே மிகவும் அழகான முறையிலே அதை உங்களுக்கு ஆட்சிக்கு வெளிப்படுத்தினார்கள். Encore merci beaucoup. Et attends, il y a un petit minute, d'accord? Il y a un petit cadeau pour tout le monde. Ah, il ne parle pas. Ah, ok. Sorry, pas de ça. Ok. ஓடி வாங்க. தான் நாங்கள் சகல ஆயத்தத்தையும் செய்தோம்.
சிறு நடனம் சொல்லி நாங்கள் பிள்ளைகளை கேட்டபோது இந்த பிள்ளைகள் இந்த பாட்டை தாங்களாகவே எடுத்து தனியாக வீட்டில் தாங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணி தாங்களாகவே ரேசல் பார்த்து மேக்கப் போட்டு தாங்களாகவே இயற்கையாகவே எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு செவரோன் வாழ் மக்கள் அகில சாதனை நன்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நாள் சாப்பிட்டு Oui, en fait, ça fait bien longtemps qu'on a décidé de célébrer cet événement. Donc là, à peu près dans une semaine, elles ont elles-mêmes appris. Il n'y a eu pas de professeur, donc c'est elles-mêmes qui ont appris à se danser. Nous tenons à remercier à tout le monde. Merci. முகத்துக்காக வேறு அந்த நிகழ்ச்சி கலந்துக்காக நான் சொன்னேன். பார்த்த இடத்துல நீங்கள் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். யார் ஆசிரியர், 2 ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆஜராணி கூட மிகவும் சிறப்பாக ஆடினார் என்று சொன்னால் நடனம் ஒரு பாட்டை நாம் உங்களுக்கு முன்னால் பாடிட்டு போகலாம். ஒரு நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கோம். நடனம் என்று சொல்வது ஒரு கிட்டத்தட்ட நீண்ட நாள் ஏற்பாடு. ஒரு இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் ஒரு தன்னார்வத்தோடு அதை திறம்பட செய்து முடிச்சது உண்மையை பாராட்டத்தக்கது தான். இந்த யூடியூப் சந்திரனாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையும் அப்போது சொல்ல மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் அதையும் சொல்கிறேன். இப்போ எங்களோட விஷயங்கள் வெளியில் கொண்டு போயிடும். இருந்த யாரும் முன்வந்து செய்ய மாட்டோம். அது மாத்திரமில்லை, சமூக நல சேவைகளும் செய்யலாம். எனவே அவர்களையும் நாங்கள் இதில் உற்சாகப்பட்டோம். பாட்டு ரெடியா? சார், ஓகே.
பரிசினை வழங்குவதற்கு Nous demandons que M. Stéphane Matignon de venir remplir leur cadre de Merci. இவர்களுடைய சிறப்பு பரிசுகளை வழங்குவதற்காக நன்றி. தங்களை தாங்களே ஒரு சுயம்புவாக இந்த வயசில் ஒரு பாடலை உருவாக்கி அதற்கு தாங்களாக ஒரு ஆட்சியை வெளிப்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதற்காகவே ஒரு சிறப்பு கைதட்டல் உண்டு. நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். சரி, தொடர்ந்து இப்படி உங்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் நித்திரை வர பார்த்து நித்திரை ஓடுது இல்லையா, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா நித்திரை எனக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். அது ஒன்று சேர்ந்து ஒரு கவிதை, எங்களுடைய கலைஞர்கள் கவிதை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வரிகளிலும் கவிதைகளின் காரணமாக நிறைந்திருக்கும். நிகழ்ச்சியை என்னோட சேர்ந்து தொழுக்கத்தான் கூப்பிட்டுலாம் சுதர்சன் கணேசன் சொன்னார். சுதர்சன் சேர்ந்து செய்யலாம் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் நன்றி சத்யானா. என்று சொன்ன 2026 ஆண்டு இந்த இடத்திலே கணேசன் அவர்கள் சொல்லுகிறேன். எங்களுடைய சித்தராஜா கணேஷ் கணேசன் அவரோட பல வேலைகளில் கிட்டத்தட்ட ஒரு பிரசாரம் 10 வருடங்களாக நான் சத்யானா கூட பல நாள் பயணிக்கிறாங்க. அவருடைய நடுவராக இருக்கிறார். அவர்கள் அணியிலே இருந்து கொண்டு இந்த ரத்த பொங்கலை ஒன்று கூட்டி இந்த பொங்கல் நிகழ்வை சிறப்பித்து முதலாவது ஒரு சிறப்பாக இருக்கிறார். அவர்கள தமிழ் சுதர்சன் ஒரு கவிதை சுதர்சன் நான் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ அந்த பொங்கலை நீங்கள் எல்லாம் சுவைத்து கொண்டு இந்த கவிதை சொல்லுங்கள். எங்கும் பொங்கல், எல்லா நாட்டிலும் பொங்கல், பொங்கி செல்லும் பொழுதில் மனதில் மகிழ்ச்சி, பொங்கும் நாளைகள் பொங்கல், சூரியன் பறவை ஏற்றிக்கு மகிழ்ச்சி பொங்கல். எங்கும் பொங்கல், எல்லா நாட்டிலும் பொங்கல், பொங்கி செல்லும் பொழுதில் மனதில் மகிழ்ச்சி, பொங்கும் நாளைகள் பொங்கல், சூரியன் பறவை ஏற்றிக்கு மகிழ்ச்சி பொங்கல். சூரிய பகவான் காணாமல் புலம்பெய தேசத்தில் ஒரு பொங்கல். சூரிய பகவான் காணாமல் புலம்பெய தேசத்தில் ஒரு பொங்கல். அவன் தன்னுடைய பொங்கல் பானையில் தெரிக்காது முற்றத்தில் போடவில்லை. அவன் தன்னுடைய பொங்கல் பானையில் தெரிக்காது முற்றத்தில் போடவில்லை. எல்லாம் நிலையில் நிறுத்தி ஒரு பொங்கல், எல்லா பழங்கள் இங்கே உண்டு, ஆனால் சூரியனை காணாமல் ஒரு பொங்கல். எல்லா நிலையில் நிறுத்தி ஒரு பொங்கல், எல்லார்கள் சுத்தம் சூழ உண்டு மகிழ்ந்து சூரியனுக்கு நன்றி செலுத்திய நாட்கள் பொன்னானவை எங்கள் தாயகத்தில். பொங்கல் முடிய உறவுகள் சுத்தம் சூழ உண்டு முற்றத்தில் உண்டு மகிழ்ந்த அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்திய அன்றைய நாட்கள் பொன்னானவை. உணவர்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ உணவை உருவாக்கும் மகான் அவர்கள் மனம் மகிழ ஒரு பொங்கல். சூரியனுக்கு நன்றி செலுத்தியும் உணவர்களுக்கு நன்றி செலுத்தினால் இந்த தாய்மொழி. கோமாதா எங்கள் குலமாதா மறுநாள் மறவாமல் மாட்டுப் பொங்கல். கோமாதா எங்கள் குலமாதா மறுநாள் மறவாமல் மாட்டுப் பொங்கல். வர்ண பட்டாசுகள் வானில் வர்ண ஜாலமிட தமிழர் தேசமெங்கும் சந்தோஷ சாரல் எங்கள் மூத்தோர்களின் நன்றியின் வெளிப்பாட்டை பொங்கலோ பொங்கல் என பொங்கி ஆதவனை மகிழ்வித்து செய்கையில் எழுப்பியவினர்.
வர்ண பட்டாசுகள் வானில் வர்ண ஜாலமிட தமிழர் தேசமெங்கும் சந்தோஷ சாறு எங்கள் மூத்தோர்கள் நன்றியின் வெளிப்பாட்டை பொங்கலோ பொங்கல் என பொங்கி ஆதவரை மகிழ்வித்து செய்கையில் எடுத்திய பின்னர் உயிரில் ஒட்டியிருக்கும் மண்பாசம் பண்டிகைகளின் வாசம் என்று மறந்துடுவோமா தமிழர்கள்? உயிரில் ஒட்டியிருக்கும் மண்பாசம் பண்டிகைகளின் வாசம் என்று மறந்துடுவோமா தமிழர்கள்? புலம்பெயர்ந்தாலும் நாமும் ஒவ்வொரு பண்டிகைகளையும் கொண்டாடுவோம். புலம்பெயர்ந்தாலும் நாமும் ஒவ்வொரு பண்டிகைகளையும் கொண்டாடுவோம். அதில் பொங்கல் பண்டிகையும் ஒன்று. பண்டை தமிழர்கள் போற்றிய நமக்கு புகட்டியவை ஒவ்வொன்றும் பொக்கிஷமே. பண்டிகைகள் மனநிறைவை மகிழ்ச்சியை தருபவை. பண்டிகைகள் மனநிறைவை மகிழ்ச்சியை தருபவை. அதுபோலதான் பொங்கல் பண்டிகையும் மனநிறைவை மகிழ்ச்சியை தருகின்றது. நன்றி, வணக்கம்.